குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பியில் எப்படி ஒரு பிஹெச்பி கோடை யூஸ் பண்ணி ரன் டைமில் ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சி++, ஜாவாலெல்லாம் முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம ப்ரோக்ராமில் எப்படி ரன் டைமில் வேல்யூ கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஹெச்பியில் தனியாக டேரெக்டாக கெட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல்லோட கோடிங் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார்ம்ஸை டிசைன் பண்ணி அந்த ஃபார்ம்ஸ் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைமில் வேல்யூவை வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக பிஹெச்பியில் கெட் பண்ண மாட்டோம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஹெச்டிஎம்எல்லோட சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணி அது மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைமில் வேல்யூவை கெட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, டைரெக்டாகவே ஸோ நம்மளோட எப்படி வேல்யூவை கெட் பண்ணுறது அப்படின்னா ரன் டைமில் ஸோ இதில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெச்டிஎம்எல் முன்னாடியே படிச்சிருப்போம், பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் என்னென்னா ஹெச்டிஎம்எல்லோட லிங்க் வீடியோஸ் வந்துட்டு நான் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணோம். இப்போ ரன் டைமில் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபார்ம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் த ஏ வேல்யூ அண்ட் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதே மாதிரி என்டர் த பி வேல்யூ அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், நம்மளோட ரிசல்ட் வர்றதுக்காக ஒரு பட்டன் ஆடிங். இப்படி தான் நம்மளோட அவுட்புட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பாடி டேக் ஆஸ் யூஷுவல் ஹெச்டிஎம்எல் வராது. ஸோ நம்ம அடுத்து என்னது ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம என்னது ஃபார்மை தானே டிசைன் பண்ண போகிறோம். அதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். அப்போ ஃபார்மில் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறோம். இந்த ஆக்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ addition.php. அப்போது நம்ம செகண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, addition.php அப்படிங்கிற ஒரு ஃபைலை இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆன உடனே இது வந்து எங்கே கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ மெத்தட் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டுன்னு ஒன்று இருக்குது, செகண்ட் ஒன் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ போஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஃபார்மெல்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருப்பீங்க. ஜிமெயில் லாகின் ஆன உடனே யூசர் நேம் கேட்கும். சார் உங்களோட லாகினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரோட அட்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இதை ப்ரௌசர் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ப்ரௌசரோட அட்ரஸ் பார் அப்படின்னா அதில் நம்மளோட யூசர் நேம் ஈக்குவல் டு ஒரு கொஷின் மார்க் வரும். அதே வந்துட்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ஒரு கொஷின் மார்க் வரும். ஓகேவா. ஸோ நம்ம கெட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து அந்த அட்ரஸ் பாரில் டிஸ்பிளே பண்ணிடும். யூசர் நேம் அப்படின்னா அதோட வேல்யூவும் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் கெட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ போஸ்ட்டுங்கிற மெத்தடு நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது நம்மளோட ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா இப்படி ஒரு கொஷின் மார்க்ஸ் வந்துடும். ஸோ நம்ம வேல்யூஸ் எங்கேயுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாரில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேபிள். எப்பவுமே நம்ம ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணும்போது டேபிள் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சராக வரும், நீட்டாக ஒரு கிளியரான ஃபார்மேட்டில் வரும். இல்லை அப்படின்னா இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் மாறும். என்டர் த ஏ வேல்யூ பக்கத்தில் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பதிலாக கீழே கூட வரும், ஸ்பேசஸ் வரும், நிறைய வந்துட்டு அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் டேக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியராக வரும். எப்படி நம்ம ஒரு நீட்டாக ஒரு ஒயிட் பேப்பரில் ஏதாவது எழுதுறக்கும் டேபிளை ட்ரா பண்ணி அதுக்குள்ளே எழுதுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஒரு நீட்டான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் அது வரும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டேபிள் டேக்கில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேபிள். அடுத்தது டிஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு ரோ. எக்ஸாம்பிளுக்கு இப்படி ரோ வந்து ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஓகேவா. டேபிள் ரோ.
அடுத்தது டிடிங்கிறது டேபிள் டேட்டா. அதுக்குள்ள என்ன டேட்டா குடுக்கணுமோ அதுக்காக டேபிள் டேட்டா. டிஆர்ங்கிறது டேபிள் ரோ, டிடி அப்படிங்கிறது டேபிள் டேட்டா. ஸோ அடுத்தது டேபிள் டேட்டாக்குள்ள என்ன குடுக்குறோம்னா, என்டர் த ஏ வேல்யூ. அதுதான் எங்கன்னா நம்மளோட அவுட்புட்ல அந்த ஃபார்ம் டிசைன்ல வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். அப்ப திருப்பி குடுத்துட்டு அந்த ஸ்லாஷ் டேபிள் டேட்டாவ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க. டிடி மறுபடியும் டேபிள் டேட்டா என்ன வேணும்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நம்மளுக்கு என்ன பட்டன் வேணும்? விபியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? லேபிள் பாக்ஸு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னது டெக்ஸ்ட் பாக்ஸு, அடுத்து என்னது கோம்போ பாக்ஸு, அடுத்தது ஆப்ஷன் பட்டன், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் என்னது இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுங்கிறதுனால இந்த டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது. எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஏ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டிஆர். ஸ்லாஷ் டிஆர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். இதான் டேபிள் ரோ. அடுத்தது மறுபடியும் இன்னொரு டிஆர், புதுசாக இன்னும் ஒரு டேபிள் ரோ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். அது டிஆரில் டிடிக்குள்ளே எப்பவும் போல் என்ட்றது பி வேல்யூன்னு அங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது டேபிள் டேட்டா. மறுபடியும் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகணும். அடுத்தது அதோட நேம் வந்து பி அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு திருப்பி ஸ்லாஷ் டேபிள் ஸ்லாஷ் டிஆர் இந்த டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க இன்னொரு டேபிள் ரோ டிஆர் யூஸ் பண்ணி இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். சப்மிட் மீன்ஸ் என்னென்னா ஒரு பட்டன். ஓகேங்களா? ஒரு பட்டன். ஏன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அதனால் பட்டன். ஸோ நீங்கள் ஒன்றா பட்டன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்மிட்னு கொடுத்துட்டு இந்த பட்டன் மேலே ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா? அது என்ன ரெஜிஸ்டரா, லாகினா, அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். இங்கே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆடிங் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால தான் அதோட வேல்யூவில் என்ன கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு ஆடிங் சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த ஆடிங் அப்படிங்கிறது இந்த பட்டன் மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பண்ணிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு டேபிள் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணணும். எந்த ஆர்டரில் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஆர்டரில் டேபிள், ஸோ அடுத்தது ஃபார்மு, ஸோ பாடி டேக்கு, ஹெச்டிஎம்எல் டேக், இப்படி ஆர்டரில் க்ளோஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல் இதை கொடுத்துறோம். ஸோ இது என்ன நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆடிங் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கீழே இன்னொரு கோட் எழுதியிருக்கேன் ஆடிங் டாட் பிஹெச்பி. இதையும் தனியாக ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி அது தனியாக ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது தனியாக ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிஹெச்பிக்குள்ளே பிஹெச்பி $A ஈக்குவல் டு இங்கே ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மெத்தேடு கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே போஸ்ட் மெத்தேடு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கெட் மெத்தேடு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே கெட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னே தெரியல. இந்த இடத்துல வந்து நான் கெட் யூஸ் பண்ணணுன்னா போஸ்ட் யூஸ் பண்ணணுன்னா அப்படின்னு தெரியல. அதுக்கு பதிலாக நீங்கள் காமனாக என்ன பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ ரெக்வஸ்ட் ஆஃப் ஏன்னா இந்த ஏ தான் என்னங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, என்டர் த ஏ வேல்யூ, அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதோட நேம் தான் ஏ. இந்த ஏ தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் பி. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். புரியுதா? அப்போ ரெண்டையும் ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணி நம்ம என்னது எக்கோ இல்லைனாவே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க ரிசல்ட் ஆர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது கன்கார்டினேட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட வேரியபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஏன்னா ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி ரெண்டையும் ஸ்டோர் பண்ணி சியில் கொண்டு போய் போட்டு அந்த சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம ரிசல்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டையும் ஒரு வேரியபிளையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா கன்கார்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ண உடனே இப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். இப்போ என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் 5,
செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் 4. இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற 5 எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுனா ஏல கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணும். ஸோ செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய 4 இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் பியில் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டையும் எங்கே எடுத்துகிட்டு வரோம்? இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஏங்கிறது 5, பிங்கிறது 4 எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே $A $B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது 2 டெம்பரவரி வேரியபிள். நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்து அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிரும் அப்படிங்கிறக்காக சேம் நேம்லேயே டெம்பரவரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஏல இருக்கக்கூடிய 5 இங்கே ஏக்கு வரும். அடுத்தது பியில் இருக்கக்கூடிய இந்த 4 ஓகேங்களா இங்கே அசைன் ஆகும், இந்த பிக்கு அசைன் ஆகும். அப்போது இந்த ஏ தான் இது ஓகேங்களா. ஸோ இந்த பி தான் இது. அப்போது இந்த 5ஐயும் ப்ளஸ் 4ஐயும் ரெண்டையும் ஸ்டோர் பண்ணி சியில் 9 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டார் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு என்னது 10 அப்படிங்கிறது இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு அதில் யுவர் ரிசல்ட் அப்படின்னு போட்டு 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ புரியுதுங்களா? எப்படி சிம்பிளாக வந்துட்டு ஒரு பிஹெச்பி ஃபைலையும் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலையும் யூஸ் பண்ணி பிஹெச்பி ஸ்கிரிப்டு ஹெச்டிஎம்எல் டிசைனிங் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு ரன் டைமில் வேல்யூ கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.